மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நான் எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. ஏவியை பார்த்தோன்னே எனக்கு மனசு என்னமோ பண்ணிச்சு. என்னால் முடியல, என்ன பேசுறதுன்னு முடியல. நிறைய பேசணும்னு நினைப்போம். ஒரு டைமில் சில வார்த்தைகள் வராது. மதியான கூட்டம் ஸ்டோரி சொல்கிறதுக்கு அவர் ஃபோன் பண்ணார் எனக்கு. அவர் அப்படியே அந்த கோடம்பாக்கமில் காரில் போயிட்டு இருந்தப்போ ஆரோகணம் போஸ்டர், பெரிய பொட்டு மஞ்சள் பூசின முகம், ஆரோகணம்னு கீழே இருக்கும். அந்த போஸ்டர் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டே போனாராம். யார் இவங்க அப்படின்னு நினச்சிட்டு அவர் என்ன தெரியாது அவருக்கு. அப்புறம் சொன்னாங்க போல். அப்புறம் நம்பர் வாங்கிட்டு கதை சொல்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தார். வந்து உட்காரும் போதே கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே, உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும், பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் இந்த கேரக்டர் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். அவ்வளோ உறுதியாக இருந்தார் நான் அந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு. இந்த வார்த்தை சொன்னீங்க சார், நீங்கள் கதையே சொல்லாதீங்க, பரவாயில்ல நான் பண்ணுறேன் அப்படின்னு சிரிச்சுட்டு சொன்னார். கதையாக சொன்னார். அந்த சொல்கிற அந்த விதம், அந்த கதை சொல்லும்போதே எனக்கு வந்து படம் பார்த்துட்டேன் நான். அப்படி ஒரு டெக்னீஷியன் அவர், அப்படி ஒரு இயக்குனர் அவர். கண்டிப்பாக நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு லொக்கேஷனுக்கு போனேன். ஏர்போர்ட்லேருந்து போகும்போது ஒரு ஷர்ட்டு, ஒரு பேண்ட்டு, ஒரு தொப்பி போட்டுட்டு போவோம் இல்லைங்களா, அப்படி போய் இறங்கினேன் தேனியில். ராகுல் தரமான் கேமராமேன், அவரை நான் பார்த்ததில்லை, அவர் என்னை பார்த்ததில்லை. அவர் ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க போல். அவர் பார்த்தோன்னே ஷார்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க, டெத் சீன் அது. நான் போன உடனே டைரக்ட் சார் என்னை கூட்டின்னு போயிட்டு, இவங்க தான் செவன் அம்மான்னு சொன்னப்போ என்னை பார்த்துட்டு அப்படின்னாராம், இவங்க எப்படி இந்த கேரக்டர் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஏதோ ஒரு டென்ஷனில் இருந்தார் அவர். நான் கேட்டேன், சார் நான் ஒரு 11:30 12க்கு வந்து சேர்ந்துருந்தாங்க. இந்த டெத்து அந்த இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருந்தது. சார் நான் எப்படி இருக்கணும், எப்படி வரணும் சார், எனக்கு ஐடியா இல்லை, எனக்கு லுக்கு ரெஃபரன்ஸ் ஃபோட்டோ கூட எனக்கு வந்ததில்லை அப்படின்னு. நீங்கள் காஸ்டியூமில் இறங்கிட்டால் நீங்கள் என்னோடய செவனம்மாவை ஆகிடுவீங்க அப்படின்னாரு. அதான் சார் எப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா. எரிச்சல் வந்துச்சு போல இருக்கு அவருக்கு. அந்த கூட்டத்தில் உட்காந்து உட்காரிச்சிட்டு இருப்பாங்க ஒரு 10-15 பொம்பளைங்க. நீங்கள் அதில் உட்காந்தா நீங்கள் யாருன்னு தெரியக்கூடாது மேடம், அப்படி வாங்க அப்படின்ட்டாரு. அப்பா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு போன உடனே ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அயன் எல்லாம் பண்ணிவிட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் கசக்கி கீழே போட்டு மிதிச்சு எல்லாம் பண்ணி இது போட்டு ப்ரௌன் எல்லாம் பூசிட்டு என்னோடய அசிஸ்டண்ட் கிட்ட சொன்னேன், நான் அங்கே போய் அந்த கூட்டத்தில் உட்காந்துக்கிறேன், அவர் கேட்டப்போ சொல்லு அப்படின்னு. அவர் டைம் பார்த்துட்டு இருந்தார். அம்மா இன்னும் வரலையே. நான் எல்லாம் ரெடி ஆகணுன்னே மின்னல் மாதிரி ரெடி ஆகிடுவேன், 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுவேன். போயிட்டு சார் மேடம் ரெடி ஆகி போய் அங்கே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு சார், அங்கே இருக்காங்க பாருங்கள் அப்படின்னு. கூட்டத்தில் பார்த்துட்டு என்ன அப்படியே கேமராமேன் இறங்கி வந்துட்டு, எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுனீங்க அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப பாராட்டினாங்க. அதெல்லாம் என் காதில் ஒழிச்சிக்கிட்டு இருந்தது இந்த ஏவியை பார்க்கும்போது. சம்டைம்ஸ் டைரக்டர் வந்து வேலா சார் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு நல்லா நடிக்க. அதாவது நடிக்கக்கூடாது, வாழணும் அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் மேடம், எனக்கு எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படி. நான் ரொம்ப மெனக்கெடுறது லுக்குக்கு நான் மெனக்கெடுவேன் எப்போவுமே. நான் நடிக்கிறது ஒரு 10% தான், 90% வந்து எனக்கு அவுட்லுக்கு நான் ரெடி பண்ணிப்பேன். அதுதான் ஒரு ஏமாற்றல் நான் பண்ணுறது. ஸோ அப்படி அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நான் தேசிய விருது வருவோன்ட்டு எதிர்பார்த்தேன். நல்ல படம், ஏன்னா அது கல்ச்சர் பேஸ்ட் சப்ஜெக்ட். உலகத்துக்கு தெரியணும் இப்படி ஒரு கல்ச்சர், இப்படி ஒரு நிகழ்வுகள் எல்லாம் நடக்கக்கூடும் அப்படிங்கிறதெல்லாம் மக்களுக்கு தெரியணும், உலகத்துக்கு தெரியணும். நானும் கேள்விப்பட்டேன் நேஷ்னல் அவார்ட்ஸுக்கு இது போயிருந்தது அப்படின்னு. கண்டிப்பாக இது பெஸ்ட்டு ஃபிலிமாவது வரும், பெஸ்ட் இயக்குனர் காம்படிட்டிவ், பெஸ்ட்டு ஃபிலிமாக இது வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது, இது கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆனேன். இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. இப்படி எல்லோரும் பேசும்போது சமீப காலத்தில் பாலா சார் வந்து ஒரு ஆடியோ லான்ச்சில் என்னை பற்றி, நான் உங்களோட ரசிகன் மேடம், மதியான கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும்போது எனக்கு கண்ணில் தண்ணி, எனக்கு விக்ரம் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். ஐ வாஸ் ஸோ ஓவர்வெல்ம்ட். அந்த தாய்க்கு அம்மா அன்பு வணக்கம் உங்களுக்கு. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றிங்க, நீங்கள் ரொம்ப பெருமைப்படணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட சொல்லவா, இல்லை இந்த பிள்ளைய தொலைச்சிட்டு பறி கொடுத்து இப்படி உட்காந்துருக்கீங்க ஆறுதல் சொல்லவான்னு எனக்கு புரியல. எனக்கு ஒரு தாயாக நான் இங்கே பேசிகிட்டு இருக்க ஒரு நடிகை விஜய் சந்திரசேகர் கிடையாது. ஒரு தாயாக எனக்கு
என்னமோ பண்ணிச்சு அந்த ஏவி பார்க்கும்போது. நான் ஏன்பா வந்தேன், நான் லேட்டாக வந்திருக்கலாமேன்னு தோணுச்சு. ஐ டென்ட் வாண்ட் டு see that. அப்படி ஒரு ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு எனக்கு காலையில் நேற்றுக்குலேருந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தேன். ஒரு ஃப்ளூ நேசல் வாய்ஸோடு இருக்கேன். இப்போது வர முடியாதோன்னு நினச்சேன். ஆம்புலன்ஸ்லாவது போயிடணும் இந்த கூட்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிவிட்டு இங்கே ஐ வாண்டட் டு see all of us. அதில் நடித்த அத்தனை பேர் அங்கே உட்காந்துருக்கோம் பாருங்கள். அவர் மேலே எவ்வளோ அன்பு மரியாதை, எப்படியாவது வந்துடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இங்கே உட்காந்துருக்கிறது பார்க்கும்போது, அவர் உயிரோடு இருக்கும்போது செலிப்ரேட் பண்ணலையே அவரை அப்படிங்கிறது ஒரு கோபமும் வருது. போனதுக்கப்புறம் இப்படி நம்ம வந்து இல்லட்டாலும் எங்களுக்கு வந்து எப்போவுமே அவர் வந்து இஸ் லைக் எல்லாருக்குமே வாழ்க்கை கிடச்சிருக்கு. எனக்கும் மதையான கூட்டம் அப்படின்ட்டு எங்கே போனாலும் அதை பற்றி தான் பேசுகிறாங்க. எஸ்பெஷலி மதுரைக்கெல்லாம் போனால் என்னை வந்து அந்த ஒரு செவனம்மாவே என்னை பார்த்துட்ருக்கேன். என்னை கூப்பிடுறதும் செவனம்மா தான் சார் சொன்ன மாதிரி, நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் என்னை வந்து தயார் பண்ணார் அவர். சச் அ ஒண்டர்ஃபுல் டெக்னீஷியன் இருந்திருக்கணும். இன்னமும் நிறைய கனவுகள் இருந்தது. இந்த இது முடித்த உடனே ஒரு 7-8 வருஷம் கேப் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வைரமுத்து சாரோட பாடல்கள் ஒன்று பண்ணணும் மேடம், எனக்காக நீங்கள் பண்ணுறீங்களா, மதுரையில் 2 நாள் தான், ரொம்ப பட்ஜெட்டாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னாரு. நான் ஒன்றும் பேசலை. நான் வந்துடுறேங்க, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அங்கே உட்காந்து சொல்லிட்டு இருந்தார் என்கிட்ட, அம்மா நான் வந்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் நான் ஒரு சப்ஜெக்டோடு வருவேன், உங்களுக்கு நான் தேசிய விருது வாங்கி கொடுக்கணும், அது வாங்கி கொடுக்காம நான் ஓய மாட்டேனார். அப்போ நான் சொன்னேன், எந்த அவார்டுக்காகவும் நான் எப்போவுமே உழைக்க மாட்டேங்க. நான் உழைக்கிறது ஒரு 2 பேருக்காக. பணம் போட்டு படம் பண்ணுற அந்த தயாரிப்பாளருக்கும், உசுரை கொடுத்து உருவாக்குன அந்த இயக்குனருக்கும், அவங்க 2 பேருக்காக தான் நான் ஒர்க் பண்ணுவேன், எப்போவுமே ஒர்க் பண்ணுவேன். அது போதுங்க எனக்கு. இப்போ நடுவில் பாலா சார் பேசினது, மிஷ்கின் சார் ஒரு தடவை இதை பற்றி பேசினார். இப்படி பேசுகிறாங்க பாருங்கள், அதுதாங்க அவார்ட்ஸ், அதுதான் என்னோடய அவார்ட்ஸ். எத்தனை பேர் ஒவ்வொரு ரிவ்யூவும் நீங்கள் மதியான கூட்டத்தை பற்றி எழுதினவங்க பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லாருக்குமே நான் இன்றைக்கி நிறைய நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வரியும் அப்படியே முத்தாக என்னை பற்றி, படத்தை பற்றி, டைரக்டர் பற்றி எழுதுனீங்க. ஐ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். அதுதான் மதையான கூட்டம் அப்படிங்கிற அந்த நிலச்சி நின்னதே உங்களோட எழுத்துக்கு தான். கண்டிப்பாக அது எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியலங்க. எனக்கு ஐ விஷ் யூ வாஸ் ஹியர். இப்போது இன்றைக்கி தான் அவரோட ஆத்மா திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அம்மா பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. அம்மா, வி ஆர் ஆல் தேர் ஃபார் யூ. சரிங்களா? பிள்ளைய யாரும் மறக்க மாட்டாங்க. விக்ரம் சுகுமாரன் எப்போ நிலச்சி நிற்பார். மதையான கூட்டம் வந்து ஒரு 1000 படங்களுக்கு எடுத்த சமம் அது கண்டிப்பாக அவரோட லைஃப்லேயே. தேங்க்யூ ஆல் ஸோ மச். அன்புக்கு வணக்கம். எனக்கு வேறு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. நன்றி. வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம். மேம் சொன்ன மாதிரி அந்த ஏவி தான் அது ஒரு ஒரு அந்த மெமரியை ட்ரிகர் பண்ண ஒரு விஷயமா இருக்குது. எனக்கு வந்து இங்கே எல்லாத்துக்குமே சினிமாவை பற்றின நாலேஜும் அறிவும், அந்த கதை எப்படி வரப்போகுது அப்படிங்கிற எல்லாமே எனக்கு அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் எந்த இதுவுமே எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு விக்ரம் சார் இதுன்னு மீட் பண்ணோம். இது வரைக்கும் எனக்கு சொல்லப்போனால் படம் பார்க்குறப்ப தான் இதோட கதையே எனக்கு தெரியுமோ இல்லையோ, மற்றபடி அதுக்கு முன்னாடி ஒரு புக் ஒன்று கொடுத்தாரு. அது என்ன புக்குன்னு கூட தெரியல. ஜென்ரலாக நம்மளுக்கு புக்குனாலே கொஞ்சம் ரொம்பவே ஃபிசிக்ஸ் புக்கு, கெமிஸ்ட்ரி எல்லாம் சைடில் வச்சோடனே படுத்து தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஆள் நான். ஸோ இது வரைக்கும் அந்த புக்கு படிக்கவும் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் எழுதின புக்கு கண்டிப்பாக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மதையானை கூட்டம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சரி நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே நம்ம டிவியில் பார்த்து நடித்த ஆக்டர்ஸ் இதெல்லாம் நல்ல கலராக சூப்பராக கமல் சார் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா, நீ வேறு எதுன்னு போகிற, ஒரு தடவை ஃபேஷியல் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஃபேஷியல்லாம் பண்ணிட்டுதுன்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தார். பார்த்துட்டு தாடி எவ்வளோ வளரும் அப்படின்னு கேட்டார். தெரில சார், நான் ஒரு நாளைக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணிடுவேன், இல்லை அன்றைக்கி கரண்ட் வேலை செய்யலை அப்படின்னா காலேஜுக்கு போகிறத விட்டுருவேன். ஸோ அதனால் ட்ரிம் பண்ணாமல் இது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு. இன்னிலிருந்தே ட்ரிம்மே பண்ணாதீங்க. சரி ஓகே. நானும் ட்ரிம் பண்ணாமல் இது இருந்துச்சு. நான் ஃபைனல் இயர் காலேஜ் படிச்சுட்ருக்கேன். ட்ரிம் பண்ணல, உடம்பு இழைக்கணுன்ட்டாங்க. இந்த இதெல்லாம் எதுன்னு பார்த்துட்டு என் காலேஜில் என்னென்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, பையனுக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி, குணமே படுத்த முடியாதாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 6 months காலேஜ் டைமில் ஷூட்டிங் இருந்தது. அதனால் லீவ் போட்டுட்டு போகலை.
அவங்களும் பையன் வந்து பொழைக்க மாட்டானாட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல்லாம் இருப்பானாட்டிருக்கு, அதனால் இவனுக்கு ப்ராக்சி போட்டாச்சும் பாஸ் பண்ணி விட்ருவேன். பாஸ் பண்ணது தான் நான் அந்த டிகிரி. ஸோ மதியான கூட்டம் நான் பயங்கரமாக ஆசைப்பட்டு சினிமாவில் இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நான் சினிமாக்குள்ளே ஜெனுவனாகவே வரல. பட் ஆனால் எந்த இடத்துல எங்கே இருந்தோம்னாலும் அதை பண்ணுற விஷயத்தில் 100% உழைப்பு போடணுங்கிற எண்ணமும் ஆர்வமும் எனக்கு இருக்குது. இன்றைக்கி பண்ணுற எல்லா படங்களும் ரொம்ப நேசித்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நினச்சி பண்ணுற படம். அண்டு மதியானி கூட்டமோட கல்ச்சர் இல்லை, நான் ஃபஸ்ட்டு தடவை மதுரை போனதும் மதியானி கூட்டமோட ஷூட்டிங்க்கு தான். ஸோ மதியானி கூட்டம் பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாமே புதுசு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 7 days வந்து மொட்டை மாடியில் தான் ஷூட் பண்ணாங்க. நானும் என்ன மொட்டை மாடியிலேயே 7 நாளாக எடுக்கிறாங்க என்ன, ஃபஸ்ட்டு ஹாஃப் டே அதாவது அந்த வெயில் முடிகிற வரைக்கும் இதுன்னு எடுப்பாங்க. அதுக்கப்புறம் நான் 7வது நாள் கேட்டேன், நான் ரொம்ப வெயிலாக இருக்குது, நம்ம இது பண்ணிவிட்டு சாயந்தரத்துக்கு மேலே இதுவா, இல்லைப்பா நீ கொஞ்சம் கலராக இருக்கு அப்படின்னாரு. நான் கேட்டேன், நான் இது வரைக்கும் நீங்கள் கலராக நாளை பார்த்ததே இல்லையா, என்ன போய் கலருன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 நாள் வெயிலில் ஷூட் பண்ணி அந்த அவர் மனசில் இருக்க ஒரு கேரக்டரை எல்லா கேரக்டராகவும் அவர் மனசில் இருக்கிறவங்களா மாற்றி அந்த படத்தை இதுன்னு எடுத்தார். அண்ட் அவர் வந்து இந்த ஆக்டரை நம்பி இந்த படம் அப்படின்னு அவர் நினச்சதில்லை. அவர் நம்பின ஒரே ஆள் அவர் மட்டும்தான். அண்ட் மேம் சொன்ன மாதிரி நாங்கள் எப்படி இருந்தாலும் ஒரு மாதத்தில் ஒரு தடவை இதுன்னு பேசுவோம். ஒவ்வொரு தடவையும் ரொம்ப வருத்தப்படுவார். என்னென்னா அவருக்கு அந்த படத்து மேலே அந்த படம் என்னவா வந்திருக்கு, அந்த படத்துக்குள்ளே இருக்க இன்டெப்த்தான விஷயங்கள் அவர் என்னென்ன நினச்சி பண்ணினார் அப்படிங்கிறது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் உறுதியாகவும் நம்பினார். அதை எல்லாருமே புரிஞ்சுக்கலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் அவருக்கு எப்பவுமே இருந்துச்சு. பட் ஆனால் இன்றைக்கி ஒரு சண்டே இன்னைக்கு எல்லாருமே வந்து அவர் மறந்ததுக்கப்புறமும் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் வந்து காசு பணம் இவ்வளோ சம்பாரிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் இது வரைக்கும் ஒரு நாள் கூட பேசினதே இல்லை. அவருக்கு தெரிஞ்சது சினிமா அண்ட் அதுக்கு பின்னாடி இருக்க உழைப்பு, அவருக்கு உண்டான ஒரு ரெக்கக்னிஷன். அவர் ஒரு படம் பண்ணார், அதை வந்து ஷூட்லேயும் அப்படி தான் எப்பவுமே அந்த படம் அந்த ஷாட் நீங்கள் அதை தவிர வேறு நான்லாம் ஒரு 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 டோட்டல் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம டீ மட்டுமே குடிச்சிட்டு ஷூட் பண்ணியெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம சண்டை போடணும். ஏன்னா நான் சொன்னேன், நீங்கள் அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு ஸ்கெட்யூல் முடிகிற வரைக்குமாச்சும் இருக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லாக அது டென்ஷன் ஆகிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதுலேயே ஸ்டிக் ஆன் ஆயிடுவார். அந்த ஷார்ட்டும் அந்த இதுவும் வர்றதுக்கு அவ்வளோ உழைப்பு. அண்டு மதியானை கூட்டம் அப்படின்னு ஒரு டைட்டில் இதுன்னு சொன்னேன். நான் எங்கள் மாமாட்ட போய் சொல்கிறேன், மதியானை கூட்டம்னு ஒரு டைட்டில் அப்படின்னு. மதம் பிடிச்சியான கூட்டமாக வராது அப்படின்னு என்கிட்ட இருந்தார். அன்றைக்கி தான் கடைசி அவருக்கு வந்து நான் படம் பண்ணுறது ஒரு டைட்டில் சொல்கிறதுன்னு நிறுத்தினது. ஆனால் அப்படி ஒரு மதம் பிடிச்ச யானை கூட்டமாக வந்தால் ஒரே ஆளாக வந்தால் என்னவா இருக்குமோ அதுதான் விக்ரம்னா. அண்டு அவர் என்னை விட எங்கள் அப்பாவுக்கு இன்னும் நல்ல க்ளோஸு, எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி. அண்டு இன்றைக்கி சினிமாவில் நான் இருக்கேன், இல்லை சினிமாவில் படம் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா காரணமும் அவர் தான். மறுபடியும் ஒரு படம் பண்ணணும், நிறைய பேசணும், அது நடக்காததும் ஒரு பெரிய வருத்தம். அண்ட் விக்ரமனா இஸ் ஆல்வேஸ் க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் இந்த ஏவி பார்க்குறப்போ நிறைய மெமரிஸ். கலைனாவோட எனக்கு வந்து ஒரு 3 அண்ணா மாதிரி இருப்பாங்க. எப்போ இன்னிலிருந்து இவர் தான் அவங்க அண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாள் இதுன்னு போகிறோம். அந்த 4வது நாளைக்கு அப்புறமேல அந்த அண்ணா இருக்க மாட்டாங்க. அப்படி கடைசியாக வந்த அண்ணா தான் கலைனா. அண்டு நானும் பார்த்துருக்கேன், நைட்டு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் தலைவனை வச்சு செய்ன்னு செய்வார். நம்மளுக்கு அப்பப்போ நம்ம இன்னைக்கு தப்பிச்சிட்டோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். அண்டு இருக்கு, நானும் யோசிக்கிறேன் நிறைய மெமரிஸ் டு ஷேர். அண்ட் அவர் இருக்கிறப்போ இந்த ரெக்கக்னிஷனும் இந்த இதுவும் நடந்துருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார். அதுதான் நான் இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறதோட இது. அண்ட் தேங்க்யூ. அவர் இருந்தாலும் அவர் ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு ரொம்ப வேண்டிக்கிறேன். அண்ட் எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.